சீமானுக்கு ஜாதகப்படி நேரம் சரியில்லையா? சீமான் ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியானது தொடங்குது. 2028 வரைக்கும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வலி இருக்கும். அவருடைய அந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் தளம் கரெக்ட், அரசியல் தளம் மிக சரி. பர்சனல் லைஃப் தான் கொஞ்சம் முன்ன பின்னர். அவங்கள பொறுத்தவரை 2029 35 ஆனாலும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பேசி ஏதாவது ஒரு பெருந்தொகையை கொடுத்து அவங்களை ஆஃப் செய்யாத வரை இந்த பிரச்சனை தொடர்தான். இந்த பிளாக் மார்க்கை உடைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரே வழி, அது குருவோட சாரத்தில் போகிறதால காசை கொடுத்து முடிக்கிறதா, முடிச்சிடணும். சீமான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய் அரசியல்வாதி, சீமான் போராளி. புரியுதுங்களா? சீமானோட விஜய் வல்லவர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அதுதான் என்னைக்கே நம்ம சொல்லிட்டோமே, நல்லவர் இல்லை வல்லவர் தான் நம்ம சொல்லிட்டோமே. இவருக்கு அப்ப சீமான் நல்லவரா அப்படி? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வணக்கம் சார். வணக்கம். சீமான் தொடர்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கிட்டே இருக்காரு. சீமானுக்கு ஜாதகப்படி நேரம் சரியில்லையா? ஆமாம், இப்போ வந்து சீமான் ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியானது தொடங்குது. பொதுவாகவே அவருக்கு சுக்கிரன் அஸ்தமன தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது. சுக்கிரன் ஆனப்பட ஒரு அஸ்தமன தோஷம், புதன் வக்ரம் அஸ்தமன தோஷம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அஸ்தமன தோஷம்னா அந்த லேடி பிரச்சனைங்கிறது வந்து அவருக்கு இருக்கும். அதில் வந்து இப்போ அஷ்டமத்து சனி வேறையா, சுக்கிரன் எப்போல்லாம் வக்ரம் ஆகிறாரோ அப்போல்லாம் அந்த பிரச்சனை இருக்கும். அவங்க என்ன பண்ணணுன்னா, சுக்கிரன் வந்து குருவோடைய சாரத்தில் வேற போகிறார். குருங்கிறது தான் நல்ல பேர், குருங்கிறது தான் ஓட்டு அரசியல், அதை கெடுத்துரும். இவங்க என்ன பண்ணணுன்னா, இப்போ ஹைகோர்ட்டு போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரியே உட்காந்து ஒரு 4 பேர் உட்காந்து பேசி, அந்த குருங்கிறது பணம், குருங்கிறது தங்கம், குருங்கிறது புழங்கும் பணம், ஏதாவது ஒரு பெருந்தொகையை கொடுத்து முடிச்சிடணும். இல்லைன்னா அது அவருக்கு தீராத தலைவலியாக இருக்கும். ஏன்னா இவர் போராளி, இவரோட பர்சனல் லைஃப் நமக்கு தேவையே இல்லை. அவருடைய தளம் சரி, இவருடைய தளம் சரி. அவருடைய அந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் தளம் கரெக்ட், அரசியல் தளம் மிக சரி. பர்சனல் லைஃப் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. பர்சனல் லைஃப்ல இந்த சுக்கிரன் அஸ்தமன தோஷம் இருக்கிறதால அதை பண்ணும். இது வந்து இவங்க கோர்ட்டுக்கு போறதை விட நம்ம ஊர்ல மரத்தடி பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணி அதுக்கு ஒரு பெருந்தொகை அந்த அவங்களுக்கு கொடுத்து அதை முடிச்சிடணும். அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்குன்றது, இவங்களுடைய பர்சனல் லைஃபை பேசுறது, இதெல்லாம் இதுக்கு தீர்வே அல்ல. அது சுக்கிரன் அஸ்தமன தோஷம். அதே சுக்கிரன் குருவோட நட்சத்திர சாரத்தில் போகிறாரு. குருவானப்பட்டவர் புழங்கும் பணம், அவங்களுக்கு ஒரு பெருந்தொகை கொடுத்து இது முடிக்காத வரை, இவருக்கு எப்போல்லாம் சுக்கிரன் வந்து வக்ரமாகிறாரோ அப்போல்லாம் இந்த பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு தலைவலியை தான் உருவாக்கும். அது வந்து இவர் அரசியல் தளத்தில், அதுவும் இப்போ வந்து அஷ்டமத்து சனி தொடங்குது. 2028 28 வரைக்கும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வலி இருக்கும். இது வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வழியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நிரந்தர தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணால், இதை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து முடிச்சிடணும். அதை விட்டுட்டு கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு அது தீர்வே பண்ணாலும் திருப்பி அது முளைச்சிக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து முடிவில்லாமல் தான் போகும். ஒருவேளை இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் கூட இதே மாதிரியான பிரச்சனை தொடர ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவருக்கு தொடர்றதுக்கு வாய்ப்புலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இதுவே முடிவு வராது. இது வந்து இவர் ஒரு பணம்னு கொடுத்து முடிக்காத வரை இது வராதுங்க. அந்த சுக்கிரன் வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குருவோடைய சாரத்தில் போகிறாருங்க. குருவோட சாரத்தில், குருங்கிறது புழங்கும் பணங்க. ஏதாவது அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ணி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி முடிச்சுடுங்க. ஒரு 2028 2029 வரைக்குமே சீமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு வேற சொல்றீங்களா? ஆமாம், ஏன்னா அஷ்டமத்து சனிங்க. அதுக்கடுத்து 2029 அவருக்கு யோக சனி காலம் தொடங்க போகுது. யோக சனி காலம் தொடங்கினாலும் அவர் ராகுங்கிறது அவருக்கு நல்லா இருக்குது. ராகுங்கிறது நல்லா இருக்கிறதால தான் வேற்று தேசங்கிறது எது? இலங்கை தமிழர்களை பற்றிலாம் பேசி இலங்கை தமிழர்களை விடுதலை செய்கிறேன்னு சொல்கிற பிரபாகரன் ஐயாவை தலைவராக ஏற்றுக்கிட்டு வந்த போராளி இவர், சிம்மராசிக்காரர். புரியுதுங்களா? அதனால் வந்து எதுக்கும் கட்டடையாமல் போராட்ட குணம் உள்ளவர். அதெல்லாம் அவரோட அரசியல் தளம் இதெல்லாம் மிக சரியே. ஆனால் அடுத்து 2028 அஷ்டமத்து சனி காலம் வரலைக்கு இது திருப்பி இதோ மற்றது வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள பொறுத்தவரை 2029 35 ஆனாலும் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பேசி ஏதாவது ஒரு பெருந்தொகையை கொடுத்து அவங்களை ஆஃப் செய்யாத வரை இந்த பிரச்சனை தொடர்தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் இதனால் ஒரு வம்பு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது விடாது. சீமானுக்கு சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீமானுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய தடையா, இடைஞ்சலா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அஸ்தமன தோஷமாகி அவர் சுக்கிரன் குருவோட நட்சத்திர சாரத்தில் போறதால, குருங்கிறத ஓட்டு அரசியல், குருங்கிறத நல்ல பேரு, குருங்கிறத மக்கள் செல்வாக்கு, அந்த குருவோட தளத்தை அது கெடுக்கும். குரு அவருக்கு வந்து கடகத்தில் நல்லா தான் இருக்கார். ஆனால் அவர் வந்து கடகத்தில் நல்லா தான் இருக்கார். ஆனால் அந்த குருவானப்பட்டவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு இந்த அஸ்தமன தோஷத்தில் போகக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதால சிக்கலை கொடுத்து விடுவார். இது வந்து தீர்வு இதுதான் ஒன்று. ரெண்டாவது, அரசியல் தளத்திலுமே இவருக்கு 2028 வரைக்கும் சரியில்லை. 2029
29 இவருக்கு யோக சனி காலம் தொடங்குது. அந்த யோக சனி காலத்தில் முதல் முறையாக அண்ணாதுரை ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் எம்பி ஆனார். அப்புறம் தான் இங்கே வந்து எம்எல்ஏ சிஎம்லாம். அப்ப சீமானும் எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு ஆமா, எம்பியாக போகணும். 2029க்கு அப்புறம் 29 அவர் என்ன பண்ண, தமிழக அரசியலில் இருந்தாலும் இவருடைய அந்த கொள்கை முடிவுகளெல்லாம் கொஞ்சம் இறங்கி வந்து சின்ன சின்ன உதிரி கட்சிகள்லாம் சேர்த்துக்கிட்டாது இவர் தனிச்சு ஒரு தொகுதியில் நின்று ஒரு எம்பி தொகுதியில் வென்று பார்லிமெண்ட்டில் போய் ஜெயலலிதா மேடம் உட்காந்த மாதிரி, அண்ணாதுரையை உட்காந்த மாதிரி இவர் போய் உட்காந்து அப்புறம் திருப்பி வந்தாதான் அவருடைய தமிழக அரசியல் தளம் நல்லா இருக்கும். ஒருவேளை சீமான் பற்றி நாம் தமிழர் பற்றி இங்க ஒரு பொதுவான ஒரு ஒரு சில குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்களே, சீமான் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்களே, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி சீமான் பார்லிமெண்ட்டுக்கு போக போறாருன்னா 2029 2030க்கு அப்புறம் சீமான் பிஜேபியோட கூட்டணி அமைக்க போறாரா? இல்ல, பிஜேபியோட கூட்டணி அப்படிலாம் இல்லைங்க. அவர் போராளி, அவர் அரசியல்வாதி இல்ல, அவர் ஒரு போராளி. பார்லிமெண்ட்டுக்கு சீமான் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு முறையா இருந்தாலும் அவர் போகணுங்க. ஏன்னா இது வரைக்கும் சீமான் நேரடி அரசியல இல்ல, அதாங்க நேரடி அரசு தேர்தலில் நிக்கல. இல்லங்க, நீங்க ஒண்ணே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சீமான் வந்து ஏன் நிக்கல, நேரடி அரசியல் எம்எல்ஏ தான் நிக்கிறாரு, நின்னுதான் தோத்து போறாரு, நிக்கிறாருங்க. அது நிக்கிறது எம்எல்ஏக்கு நிக்காம எம்பிக்கு நின்று ஒரு தொகுதியாவது வென்று பார்லிமெண்ட்ல போய் நீங்க உட்கார்ந்தாதான் தமிழக அரசியல் உங்களுக்கு வளமா வரும். இதை வந்து சீமான் ஐயா வந்து புரிந்து கொள்ளணும். 2029 ஏன்னா அவர் ராகுங்கிறது வேற்று மொழி வேற்று இனம் பார்லிமெண்ட்டை குறிக்கும். அந்த ராகு பலம் அவருக்கு நல்லா இருக்கு. அதனால் இவர் என்ன பண்ண, இப்போ இந்த அம்மாவுடைய பிரச்சனையை பேசி தீர்த்துடணும். தீர்த்துட்டு சுக்கிரன், புரியுதுங்களா, கேதுன்னா வழக்கு பிரச்சனைன்னு அர்த்தம், கேதுவோட சம்மந்தப்படுறாரு. நேராக பிள்ளையார்பட்டி போய் இப்போ எப்படி ஆதி கடவுள் எங்களுடைய தமிழ் குலத்தின் கடவுள் முருகப்பெருமான் திருச்செந்தூர் போகிறாரோ, அதே மாதிரி இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக அவர் பிள்ளையார்பட்டி போய் விநாயகரை வணங்கிட்டு ஐயா பிரச்சனையை தீர்க்க போகிறோம் அப்படின்னு விநாயகரை வணங்கிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பேசி ஒரு ஆரோக்கியமான அரசியல், சீமானுடைய அரசியல் தமிழகத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியல், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை, எதிரியும் இதை ஒற்றுக்கொள்வார்கள், அதெல்லாம் நம்ம இல்லைன்னா சொல்லலை. ஆனால் ஒரு போராளி, அந்த போராளிக்கு இது ஒரு பிளாக் மார்க்காக நிற்கிது. இந்த பிளாக் மார்க்கை உடைக்கணும்னா அதுக்கு வந்து ஒரே வழி, அது குருவோட சாரத்தில் போகிறதால காசை கொடுத்து முடிக்கிறது தான், முடிச்சிடணும். அதுக்கு விநாயகருக்கு போய் வணங்கிட்டு வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பேசி, இந்தா நான் கோர்ட்டுக்கும் போகல, இதில் எல்லாம் எழுதி வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு பெருந்தொகை வாங்காமல் அந்த அம்மா அடங்காது, இதுதான் உண்மை. சீமானோட சொந்த வாழ்க்கையில ஒரு நடிகைனால பிரச்சனை இருக்கு, நீங்க கூப்பிட்டு வச்சு பேசி சமரசம் பேசணும்னு சொல்றீங்க. ஆனா 2029க்கு அப்புறம் சீமானுடைய அரசியல் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ச்சியா நிறைய பேர் கட்சி விட்டு வெளியில போயிட்டே இருக்கிறாங்களே, இது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கு மிகப்பெரிய சரிவு இழப்பு தானே? கண்டிப்பாக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவது, அஷ்டமத்து சனியில் வந்து நிறையா சர்ச்சை இருக்கும். அந்த சர்ச்சையின் மூலியமாக நிறைய பேர் போவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உள்ள வெளியில் போகிறாங்களோ அதே அளவுக்கு அடுத்த யோகசனி காலம் வரும்போது நிறைய உள்ளே வந்துடுவாங்க. அதை பற்றிலாம் அவர் பயப்பட தேவையில்லை. அவருடைய தளம் நல்லா தான் இருக்குது. அவருடைய தளத்தில் எல்லாரும், அவர் ஒரு இதில் கூட பேசியிருப்பார், எல்லாரும் போனாலும் நான் தனிச்சு நின்று போராடுவேன், அதுதான் அவருடைய. ஏன்னா அவர் போராளி, அரசியல்வாதி அல்ல. அதனால் வந்து அவருடைய தளம் ரைட்டு தான். ஆனால் இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்களும் ஒட்டுமொத்தமாக கட்சி விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா தனியாளாக அவர் எவ்வளோதான் போராட இல்லைங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று தாங்க, ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் புதிய ஆட்கள் உள்ளே வந்துருவாங்க. எப்படி வருவாங்கன்னு சொல்ல வரீங்க? இல்லை, ஏன்னா அவருக்கு வந்து அந்த அரசியல் தளம் சரிங்க, அந்த அரசியல் தளம் சரி. இன்னொன்று வந்து இந்த அஷ்டமத்து சனிலாம் நிறைய விஷயங்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்கும். தமிழ்நாட்டில் புதிய தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னா இளைஞர்களுடைய வாக்காளர்கள் தான். அவங்க தான் விஜய்க்கு ஆதரவாக மாறிடுவாங்க. அப்புறம் எப்படி சீமானுக்கு ஆதரவாக மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க, விஜய்க்கு ஆதரவு எல்லாம் இருந்தாலும் இந்த போராளி குணமுள்ள இவருடைய அரசியல் தளத்தை புரிந்து கொண்ட, புரியுதுங்களா, அவர்கள் புதிய ஆட்கள் உள்ள ஒரு போராட்ட குணம் உண்ட போராளி இது கொண்ட இளைஞர்கள் விஜய் ஆதரிக்க மாட்டாங்க, சீமானதான் ஆதரிப்பாங்க. சீமான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய் அரசியல்வாதி, சீமான் போராளி. இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? சீமான் போராளிங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாரு. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு ஆட்சிக்குள்ளார போக மாட்டாரு. இங்க இப்போ விஜய் பக்கம் போறவங்கலாம் எப்படியாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியாவது அரசியலுக்குள்ள பதவிக்குள்ளார போகணும்னு நினைக்கிறவங்க தான் இப்ப சீமானை விட்டுட்டு விஜய் கிட்ட போறாங்க. புரியுதுங்களா? சீமானோட விஜய் வல்லவர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அதான் என்னைக்கே நம்ம சொல்லிட்டோமே, நல்லவர் இல்லை வல்லவர் தான் நம்ம சொல்லிட்டோமே. இவருக்கு அப்ப சீமான் நல்லவரா அப்படின்னு? சீமான் நல்லவர் வல்லவர் அந்த கேட்டகரிக்கு அவரு ஒரு போராளி. அந்த போராளி குணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சிம்மங்கும் போது வந்து கட்டடைய மாட்டார், யாருக்கும் வந்து அடங்கி போகணுன்றாலும் நினைக்க மாட்டார். ஆனால் இந்த அஷ்டமத்து சனி முடிந்த பிறகு நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிப்பார். இப்போ வந்து இருக்கிற குணம் நிறைய மாறி அவர் என்ன பண்ணுவார், பரவாயில்ல இருடா அப்படின்ற மாதிரிலாம் இப்போ வந்து ஒத்தோல நீ போயிடுறா அப்படின்னு சொல்கிறாருல்ல, அதுக்கப்புறம் அந்த குணம் மாறும். அப்போ 2029க்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி நல்லா இருக்கும், சீமானுடைய அரசியல் நல்லா இருக்கும்.
அதுதான் இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு வழி சொல்கிறேன். இந்த பிளாக்கையும் முடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு எம்பியா உங்களோட எல்லா திறமையும் பயன்படுத்தி எம்பியா நின்று போய் பார்லிமெண்ட்டில் உட்காந்து வந்துருங்க. உங்கள் தமிழக அரசியல் தளம் நல்லா இருக்கும். ஜெயலலிதா மேடம் அங்கே உட்கார்ந்த பிறகு தான் அவங்களுக்கு ஒரு அரசியல் தளம் நல்லா இருந்துச்சு. அண்ணாதுரை அங்கே உட்கார்ந்த பிறகு தான் அவரோட அரசியல் தளம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சீமானும் பார்லிமெண்ட்டில் போய் ஒரு எம்பியா உட்கார்ந்த பிறகு தான் அவரோட அரசியல் தளம் நல்லா இருக்கும். சீமானுடைய ஆசை எல்லாமே தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு. ஆனா அவர் பார்லிமெண்ட்டுக்கு தான் போவார்னு வேற சொல்றீங்க. இல்லை, நான் சொல்கிறது நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அவர் தமிழகத்தில் தான் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும், தமிழகத்தில் தான் முதலமைச்சர் ஆகணும், அது எண்ணம் எல்லாம் சரி. சீமான் சட்டமன்றத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா அவர் பார்லிமெண்ட்டுக்கு போவார்னு சொல்றீங்க. இல்லை, நான் அவருடைய ஜாதகத்துல அப்படிதான் இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, பார்லிமெண்ட்ல ஒரு வாட்டி எம்பி ஆயிடுங்க, நீங்க சட்டமன்றத்துக்கு போறதுக்கான வழிவகை கிடைக்கும்னு சொல்றேன். ஒண்ணுமே இல்லைங்க, ஒருத்தர் குழந்தை இருக்காது, ஒரு தத்து குழந்தை எடுப்பாங்க, இவங்களுக்கு ஒரு முத்து குழந்தை பிறந்துடும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழகத்தில் ஆள வரணும்னு நினைக்கிறீங்க, அதை நான் மறுக்கலை. ஆனால் முறையாக எம்பியாக போய் அங்கே உட்காந்து வந்துருங்க, இங்கே தமிழகத்தில் ஆள்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்குள்ளே இன்னும் 20 ஆண்டுகள் இருக்குங்க. அவரோட அரசியல் தளம் இங்கே வலுப்பெறதுக்கு இன்னும் 20 ஆண்டுகள் இருக்கு. குறைஞ்சது 15 ஆண்டுகள் வேணும். 3 எலெக்ஷன் அவர் பார்க்கணும். அதில் ஒரு எலெக்ஷன் இப்போ போயிடும். 2026 அவ்வளோ சோபிக்காது. நாம் தமிழருக்கு அவ்வளோ சோபிக்காது, ஏன்னா அவருக்கு சோதனையான காலம். ஆனால் நாம் தமிழர் என்னன்னு மக்கள் புரிந்து கொள்றதுக்கான காலம் இது. புரியுதுங்களா? இப்போ விஜய்க்கெல்லாம் போய் யூட்டர்ன் போட்டு திருப்பி சீமானோட கொள்கைக்கு தாங்க வருவாங்க. அப்போ விஜய்க்கெல்லாம் போயிட்டு திருப்பி சீமான் பக்கம் வரப்போறாங்கன்னா அப்போ விஜய்க்கு சரிவு, சீமானுக்கு ஏற்றமா? சீமானுக்கு ஏற்றன்னு இல்லைங்க, சீமான் 2029க்கு அப்புறம் விஜயோடைய அரசியல் தளத்திலிருந்து பின்வாங்க. ஏன்னா சீமானுக்கு அரசியல் மார்க்கெட் சரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே. அப்ப 2029க்கு அப்புறம் சீமானுடைய மார்க்கெட் ஏறிடும். அரசியல் மார்க்கெட் ஏறிடும். யாருடைய மார்க்கெட் அந்த டைம்ல இறங்கும்னு கேட்கிறேன். இல்ல அது பாத்தீங்கன்னா விஜய் இப்போ யோகசனி காலம் தொடங்குது இல்லையா, அதுல விஜய் ஒரு பிளாட்ஃபார்ம் போயிட்டே இருப்பாரு. ஆனா இவங்க விஜய், சீமான் இந்த மாதிரி தளங்கள் தான் இப்போ வரும். ஆனா 2029க்கு பிறகு சீமானோட அரசியல் தளம் நல்லா இருக்கும். இப்போ அந்த அரசியல் தளம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் கவலையும் பட மாட்டார். என்ன, அவருக்குள்ள சில குணங்களை மட்டும்தான் மாற்றணும். என்னன்னா, இப்போ போராளி குணமாக யோசிக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அந்த மாதிரிலாம் பண்ணணும். அது இப்போ பண்ண மாட்டார். ஆனால் 2029 அதை பண்ணுவார். ஏன்னா அதுக்குள்ளே நிறைய சரிவுகளையும் ஏற்ற இறக்கங்களையும் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் எப்படி அரசியல் இன்னும் நெளிவு சுழிவாக பேசணும். ஏன்னா இப்போ இந்த 2026 பொறுத்தவரை போராளியில் இருந்து அரசியல்வாதியாக சீமான் மாறுவதற்கான காலம். இப்படி புரிந்துக்கோங்க நீங்கள். இப்போ ஒரு போராளியாக மட்டும்தான் இருக்கார், யார் வேணாலும் இருங்கடா இல்லைனா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அந்த குணம் மாறும். அந்த குணம் மாறி போராளியிலிருந்து அரசியல்வாதியாக முழுசாக அவதாரம் எடுப்பார் 2029. அப்போ இன்னும் சிறப்பாக. அந்த பெரியார் பட்டியலாம் சீமான் எதிர்மறையாக பேசிக்கிட்டே இருக்கார்ல, இந்த பேச்சுக்கள்லாம் அவருக்கு ஜாதகப்படி காரணங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா அதனாலதான் சீமான் இப்படி எல்லாம் பேசிக்கல. அவர் பொறுத்த வரைக்கும் புதன் அஸ்தமனம் வக்ரம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அஸ்தமன தோஷம், குரு யோகம். இது எல்லாமே சேர்ந்து ஒருத்தருடைய கொள்கைகளை முழுமையாக ஆய்வறிந்து அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பேசி அதன் மூலியமாக தன்னுடைய தளத்தை, தன்னுடைய நிலைப்பாட்டை வகுப்பார். அதுதான் அவரோட ஜாதகம். இப்போ நீ சொன்னீங்கன்னா, பெரியார் சொன்னார்ல, ஏன் எதற்கு எப்படின்னு கேட்க சொன்னார்ல பெரியார், அதை தான் இவர் பண்ணுவார். நீங்கள் ஒரு கொள்கை சொல்லிட்டீங்க, அந்த கொள்கை ரைட்டா தப்பா, அதை நான் ஏற்றுக்கணும், ஏன் எதற்கு எப்படின்னு ஆய்வு பண்ணி அதுலேருந்து ஒரு மாற்ற பேசி அதன் மூலியமாக அரசியலில் நிலைப்பாடாக நிற்கக்கூடிய போராளி. இப்போ என்ன இங்கே பிரச்சனைனா, இன்னமும் ஒரு போராளியாக தான் இருக்காரோட இன்னும் ஒரு அரசியல்வாதியாக மாறவே இல்லை. அந்த அரசியல்வாதியாக மாறுறதுக்கான காலம் தான் இந்த அஸ்தமத்து சனி காலம். இந்த அஸ்தமத்து சனி காலம் 2029 வரைக்கும் அவருக்கு இருக்கும், 2028 பாதி வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் அவர் இந்த போராளி குணத்திலேருந்து அரசியல்வாதியாக மாறுவார். அப்படி மாறும்போது 2029க்கு அப்புறம் அரசியல் நல்லா இருக்கும். அப்படி நல்லா இருக்கிற டைமில் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் அவர் பயன்படுத்திக்கிட்டு ஃபஸ்ட்டு முறையாக போய் எம்பிஐ உட்காந்து எழுந்து வந்துருங்க, தமிழக அரசியல் தளம் உங்களுக்கு நல்லாயிடும். 2031 தமிழ்நாடு சட்டமன்றம் விஜய்க்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சூசகமா ஒரு விஷயம் சொன்னீங்களே, அப்படின்னா அதே 2031 சீமான் எதிர்கட்சி தலைவரா ஆவதற்கோ அல்லது தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஒன்னே ஒன்று தாங்க. அவரை பொறுத்தவரை, சீமானை பொறுத்தவரை சுக்கிரன் அஸ்தமன தோஷம். இந்த அஸ்தமன தோஷம் உடையணும்னா இந்த விஜயலட்சுமி அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் பேசி முடிச்சுட்டு இவருடைய ஒய்ஃப் கயல்விழி மேடம் இருக்காங்களா, அவங்கள அரசியல் தளத்தில் உள்ள இழுத்து போடுவார். அது இழுத்து போடுவாங்க, இல்லைன்னா காலம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கட்டமைக்கும். அப்படி கட்டமைக்கும் போது அவரோட அரசியல் தளம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்க நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், சீமானும் விஜயும்
வந்து பார்த்தீங்கன்னா எதிரணியாகத்தான் செயல்படுவார் நான் சொல்லியிருப்பேன். சொன்ன உடனே அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அம்பத்தூரில் நான் வந்து நான் வந்து விஜய் கொள்கைக்கு எதிரானவன், அவரோட கொள்கைகள் அப்படி திராவிடத்தை ஒத்து போகுது, அதுக்கு நான் எதிரானவன்னு அவரே அறிவித்தார். அதான் உண்மை. அதே மாதிரி அவர் சிஎம் ஆகியே இவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அதுக்கான காலம் இப்போ இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அப்போ 2031 பிறகு விஜய் முதலமைச்சர், சீமான் வந்து அதுக்கான காலம் கால சூழல் அமைய வாய்ப்பு இருக்கா? இல்லை, அந்த மாதிரிலாம் டக்குலாம் வந்துடாது. ஏன்னா இன்னும் வந்து திராவிட கழகம் அமையுமா? அப்படி அது எதிர்காலத்தில் அமையும். 31 அமையலாம் சொல்ல முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் அமையறதுக்கான வாய்ப்புகள் கூட அப்போ எதிர்காலத்தோட ஆனால் யார் வந்து ஆட்சி அமைத்தாலும், நல்லா புரிந்து கொள்ளுங்க, யார் ஆட்சி அமைத்தாலும் சீமான் அரசியல் தளத்தில் ஏறி உட்காராதவரை யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராளியாக இருந்து எதிரியாக இருந்து கண்டிப்பாக வந்து சீமான் செயல்படுவார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் இப்போ இன்னைக்கு விஜய் ஆட்சியில் உட்காந்துருந்தாலும் சரிதான், நாளைக்கு எடப்பாடி ஆட்சியில் உட்காந்துருந்தாலும் சரிதான், யார் ஆட்சியில் இருந்தாரோ அவர்களை விமர்சித்து அவர்களுக்கான அந்த தளத்தை அவர்கள் செய்கிற குறை நிறைகளை சொல்லி அதில் போராளியாக ஆட்சியை வந்து தமிழகத்தில் வந்து போராளியாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு தலைவர் தான் சீமான். அதனால் வந்து அதிலலாம் மாற்று கருத்துலாம் இல்லை. அது விஜய் உட்காந்தாலும் சரி தான், யார் உட்காந்தாலும் சரி தான். ஆனால் எதிர்காலத்தில் டக்குன்னெலாம் நீங்கள் திராவிட கழகத்தையோ, புரியுதுங்களா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை டக்குன்னெலாம் நீங்கள் உடச்சி டக்குன்னெலாம் வந்துட முடியாது. அதுக்கான தளம் இன்னும் ஒரு லாங் ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவலை இவங்க 2 பேரும் முன்னெடுத்து போவாங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மிஸ்ஸஸ் நாம் தமிழர் கட்சிக்கு இடையே மிகப்பெரிய அரசியல் அந்த களமாடும் பொழுதுகள் வந்து பயங்கரமாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் சண்டை நடக்கிறதுக்கான, வார் நடக்கிறதுக்கான கண்டிப்பாக இருக்குது. எப்படின்னா திமுக, அதிமுக, விஜய், சீமான் இப்படி தான் ட்ராவல் ஆகும் இனிமேல். இதில் எது பின்தங்க போகுது, எது முன்னேறி போகுது அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். அதற்கான நிறைய உள்ளே வரக்கூடிய தலைவர்களை பொறுத்து, அவருடைய ஜாதக அமைப்பை பொறுத்து இவருடைய ஜாதகம் வேலை செய்யும். சீமானுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நாம் தமிழருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிப்பா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.